இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, சிவன் கோவில்களில் அமர்ந்து விட்டு வர வேண்டும், பெருமாள் கோவில்களில் அமரக்கூடாது என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கருத்தினில் சர்வ நிச்சயமாக அணு அளவும் உண்மை இல்லை என்பதுதான். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும், அது சிவாலயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வைஷ்ணவ திருத்தலமாக பெருமாளினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முருகர் கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அம்பாளினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த ஆலயமாக இருந்தாலும் சுற்றி வந்து வணங்கிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த ஆலயத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருந்து விட்டு தான் அங்கிருந்து கிளம்ப வேண்டும். ஏதோ அவசரமாக கோயிலுக்கு போனோம், நேராக போனோம், அப்படி கன்னத்தில் போட்டு அப்படி சுற்றி சுற்றி வந்தோம், அப்படி வேக வேகமாக வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடக்கூடாது. நிதானமாக ஒவ்வொரு சந்நிதியாக தரிசிக்க வேண்டும் சொல்றார். அது எந்த ஆலயமாக இருந்தாலும் ஒவ்வொரு சந்நிதியாக தரிசித்து விட்டு, ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறை என்பது இருக்கும். ஒரு சிவாலயத்திற்கு போகும்பொழுது முதல்ல வாசலிருந்தே நந்தியம்பெருமானுடைய அந்த கொம்புகளுக்கு இடையே நேராக அந்த மூலஸ்தானத்தை தரிசிக்க வேண்டும். அதற்கு முன்னாடி அதுக்கப்புறமா போய் அந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி போய் நின்று அவரிடம் அனுமதி பெற வேண்டும். நான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் முதல்ல விநாயக பெருமானையும் அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி வழிபட்டு விட்டு, அதனைத் தொடர்ந்து மூலவரை தரிசித்து விட்டு வெளியில் வந்து மறுபடியும் பிரதட்சணமாக வந்து நவகிரகங்கள் உள்ளிட்ட எல்லா சந்நிதிகளையும் தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்கிறா. எல்லா சந்நிதிகளையும் தரிசித்து விட்டு வந்து இது சிவாலய வழிபாடு. அதே மாதிரி பெருமாள் கோவிலில் பார்த்தோம்னா முதல்ல நேராக தாயார் சந்நிதிக்கு போயிடணும்னு சொல்லுவாள். முதல்ல நேராக போய் தாயார் சந்நிதியை சேவிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நேராக வந்து பெருமாளையும் தரிசித்து விட்டு அதுக்கப்புறமா பிரதட்சணமாக வந்துட்டு நேராக அந்த கொடிமரத்திடம் வந்து, எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த கொடிமரத்திற்கு அப்பால் வந்து நேராக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். இதன் மூலமாக, அப்படி நமஸ்கரிப்பதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொன்னால், ஒவ்வொரு சந்நிதியாக நம்ம தனித்தனியாக நமஸ்காரம் பண்ண முடியலனா கூட இந்த கொடிமரம் தாண்டி நாம் தரிசிக்கும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய அனைத்து தேவர்களையும் தரிசித்ததற்கான ஒரு பலனானது, எல்லோரையும் வணங்கியதற்கான ஒரு பலனானது அங்கே கிடைத்து விடும் சொல்றார். அப்படி நமஸ்கரித்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னா, அங்கே சற்று நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் நமஸ்கரிப்பதற்கு இடத்தினை கொடுத்து விட்டு கொஞ்சம் தள்ளி போய் கூட அந்த பிரகாரத்திலேயோ அல்லது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலேயோ கூட போய் சற்று நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி நிதானமாக அமர்ந்து அந்த நேரத்திலே தான் சிந்திக்க வேண்டுமாம். என்ன யோசிக்கணும் சொன்னால், இந்த ஆலயத்தில் நம்ம என்னென்ன சந்நிதிகளை எல்லாம் பார்த்தோம், இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் என்ன, இது போக இந்த ஸ்தல புராணம் என்ன, அந்த அர்ச்சகர் என்ன சொன்னார், அதன் அடிப்படையிலே இந்த ஆலயம் எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தாயா என்று அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு நிதானமாக அசை போட வேண்டும். இது போக அடுத்தது என்ன பண்ணணும் சொன்னால், நமக்கான பிரார்த்தனைகளை அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு மனதார ஜபிக்க வேண்டும் சொல்றார். அந்த இடத்துல, அதாவது நான் சன்னதிக்கு போகும்பொழுதுதான் பிரார்த்தனை பண்ணணுங்கிறது இல்லையே, நம்ம அந்த ஆலயத்திற்குள் அமர்ந்து கொண்டு எங்கிருந்து வேண்டுமானாலும் பிரார்த்தனையை செய்யலாம் அல்லவா. அந்த இடத்திலே நிதானமாக அமர்ந்து கொண்டு இறைவனை நோக்கி ஜபத்தினை செய்ய வேண்டும், அமைதியாக சிந்திக்க வேண்டும் சொல்றார். அந்த மனம் அமைதி பெறுவதற்காகத்தானே ஆலயத்திற்கே செல்கிறோம். நம்முடைய மனமானது சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், இப்படி எல்லா சந்நிதிகளையும் தரிசித்து விட்டு வந்து ஒரு 10 நிமிஷமாவது, குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களாவது அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இது எல்லா ஆலயங்களுக்குமே பொருந்தும். சார், நான் திருமலைக்கு போனேன், திருமலை திருப்பதியில் அந்த மாதிரி உட்கார விட மாட்டேங்கிறா, நேராக தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த கூட்டத்தோட கூட்டமாக வெளியில் அனுப்பிச்சிடுறான்னு சொன்னால், அந்த மலையே சாநித்தியம் பெற்ற மலைதான். நீங்கள் ஆலயத்திற்குள்ளதான் உட்காந்துருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குத்தானே, அவர்கள் அனைவருக்குமே நாம் தரிசிப்பதற்கான அந்த வாய்ப்பினை தர வேண்டும் தானே. அப்படியே பிரதட்சணம் பண்ணும் பொழுதே நேராக உள்ள வந்து, சுவாமிண்ட உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைத்ததற்கு மிகவும் நன்றிப்பா, இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வெளியில வந்து கூட அங்கே உட்கார்ந்துருக்கலாமே. அந்த மலையே ஒரு ஆலயம்தான், அந்த 7 மலைகளுமே ஆலயம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லா ஆலயங்களிலுமே அமர்ந்து விட்டுத்தான் வர வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனை ஏன் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, மனமானது தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே அமரும் பொழுது,
அதாவது நம்ம வீட்டில் கூட ஜெபம் பண்ணலாம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்முடைய சிந்தனையானது சிதறும் அல்லவா, இங்கே அங்கேன்னு சொல்லி நம்முடைய மனமானது அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்திலே ஆலயம் போன்ற ஒரு சாநித்தியம் பெற்ற இடத்திலே அங்கே இறைராமத்தை தவிர வேற எதுவும் சிந்திக்கப் போவதில்லை அல்லவா, அங்கே உட்கார்ந்துண்டு இப்படி நான் இந்த மூலவரை தரிசிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த சந்நிதி, இந்த ஆலயத்தில் என்ன விசேஷமான தன்மைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் என்ன, அந்த அர்ச்சகர் அந்த சந்நிதியில என்ன சொன்னார், இது போன்ற விஷயங்களை அந்த மனதிற்குள்ளாக பதிவு செய்து கொள்ள வேண்டியது, அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இப்படி 10 நிமிடங்கள் அங்கே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு இவைகளை மனதிற்குள்ளாக பதிவு செய்யும் பொழுது அது எந்த நாளுமே நம்முடைய நினைவை விட்டு அகலாது என்பது நிச்சயம். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.